எனக்கு வந்து அந்த 50,00,000 கூட வந்து முக்கியம் இல்ல. எனக்கு வந்து யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அத வந்து எனக்கு வந்து முதல்ல சொல்லுங்க தம்பி. அத வந்து தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாது. என் வீட்லயே வந்து இந்த வேலை வந்து பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன தைரியம் இருந்திருக்கணும். என் வீட்ல இருந்தது நானு, என் 2 பொண்ணுங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க 3 பேருமே வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்து பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது யார் வந்து பண்ணியிருப்பா? இத வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாகணும். இத வந்து எப்படியாச்சும் வந்து நீ வந்து கண்டுபிடிச்சு வந்து எனக்கு வந்து சொல்லியே ஆகணும் தம்பி. அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து போட்டுட்ருக்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். கண்டிப்பா வந்து இது வந்து இல்லீகல்ன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அந்த இல்லீகல் பணத்த வந்து நீங்க வந்து எப்படி வந்து இப்படி வந்து லீகலா வந்து வீட்ல வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெர்ல. ஸோ அத வந்து நான் வந்து எப்படியோ வந்து நீங்க வந்து விஜயோட மாமனாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தரேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியோ வந்து முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வாங்குறாங்க. யார் யார் வந்து இருந்தீங்க அன்னைக்கு? என்னென்ன வந்து நடந்தது? நீங்க வந்து பணத்த வந்து எப்போ வந்து எடுத்துட்டு வந்து வச்சீங்க? எப்போ வந்து லாக்கர் வந்து லாக் பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி வந்து பார்த்தீங்களா? வீட்ல வந்து யாராச்சும் வந்து வேற யாராச்சும் வந்து வந்திருக்காங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து எனக்கு வந்து தேவை. ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இல்லன்னா, கண்டிப்பா வந்து ஒண்ணும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ யாரு போலீஸ் இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்குறாங்க. வாங்குன உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து சொல்லியாச்சுல்ல. ஸோ சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ம் நம்ம கதிரேசனும் வந்து எனக்கு வந்து அந்த 50,00,000 கூட வந்து எனக்கு வந்து முக்கியம் இல்ல. என் வீட்ல வந்து ஆட்டிய போட்டான் பார்த்தியா, அவன் தான் வந்து எனக்கு வந்து முக்கியம். அவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு வந்து கண்டிப்பா வந்து குடுத்தாகணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ்க்கு வந்து சொல்லியாச்சு. ஸோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன். எல்லாமே வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்களே, எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸுமே வந்து சொல்லியாச்சு. ஸோ இது வந்து காதுல வந்து கேட்டுக்கிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடரு. இந்த சுடர் வந்து சும்மாவே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, காதுல வந்து வாங்கிக்குவா. அவ முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வந்து பேசி, அவள வந்து ரொம்பவே வந்து உஷார் வந்து பண்ணி விட்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க? ஓ! இந்த மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரகு. இத வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும். ஸோ வந்து போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்து வந்து சோதனை போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அந்த பணத்த வந்து வைக்கிறதோ, இல்ல வந்து அந்த பணத்த வந்து யார் மேல வந்து தூக்கி வந்து பழிய போடுறதோ, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து செய்யணும். அப்படிங்கிறத வந்து பார்த்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரகு வந்து செயல்படுத்துவாரு. ஸோ, இந்த 50,00,000 வந்து எடுத்தது வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா, ஒரு பெரிய பிரச்சனை வந்து உண்டாயிடும். அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ, அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் குடுத்துறக்கூடாது. எப்படியாச்சும் வந்து அந்த 50,00,000 வந்து நம்ம பேங்க்ல வந்து மாத்திக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து நிம்மதியா இருக்கும். ஸோ, நம்மள வந்து யாரும் வந்து எதுவும் வந்து கேள்வியும் வந்து கேட்க முடியாது. என்னுடைய பேங்க்ல இருக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது வந்து யார் வந்து உங்க வீட்ல இருக்கிற லாக்கர் பணத்த வந்து நாங்க வந்து எடுத்துட்டு வந்து வந்துட்டோம்ன்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புமே வந்து நெறைய வந்து இருக்கு. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே, மறுபக்கத்தில வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போன வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, உசுப்பேத்தி இந்த நிஷா இருந்துட்டு கூட்டிட்டு வரதுக்காக வந்து இந்த சுடர் வந்து போயிருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகிட்ட வந்து குழந்தைங்க இருக்கிறம்போது எப்படி வந்து பேசணும்? என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியாதா? எதுக்காக வந்து இப்போ வந்து நீங்க வந்து வெண்பா வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதே மாரி நம்ம வெண்பா இருந்துட்டு, இப்ப எதுக்காக வந்து மல்லியம்மாவ வந்து நீங்க வந்து இவ்ளோ வந்து கேள்வி வந்து கேட்டுட்டுருக்கீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். மல்லியம்மா தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எதுக்காக வந்து தேவையில்லாம வந்து வந்திருக்கீங்க? தேவையில்லாமலாம் நீங்க வந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்ல. சும்மா சும்மா வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க ரேணுமா. நான் வந்து வீட்டுக்கு தானே வந்து வருவேன். ஸோ வரும்போது நான் வந்து வரேன். நீங்க வந்து எதுக்காக வந்து இப்போ வந்து சும்மா வந்து என்ன வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து சண்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து வாய மூடு. உன் வாய வந்து கிழிச்சிருவேன், தொலைச்சிருவேன் உன்ன அவ்வளவுதான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிய வந்து பார்த்து வந்து கேட்குறாங்களா? இல்ல குழந்தைய பார்த்து வந்து கேட்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எந்த இடத்துல எப்படி வந்து பேசணும்? எந்த இடத்துல வந்து எப்படி வந்து நடந்துக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவுன்றது வந்து இருந்திருக்காதா இந்த சுடருக்கு? இல்ல அறிவு இருந்துமே வந்து மறுபடியும் வந்து இந்த மாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. "உனக்கெல்லாம் அறிவு ஏதாச்சும் வந்து இருக்கா? குழந்தை வந்து எப்படி வந்து பேசுதோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பேசணும். சும்மா வந்து எல்லார் முன்னாடி வந்து குழந்தைய வந்து அசிங்கப்படுத்துறதுல என்ன விதத்தில வந்து நியாயம் இது?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம
யாரு மல்லியுமே வந்து சுடர பார்த்து வந்து கேட்குறாங்க. "நீ என்னடி வந்து எனக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்றது? நீ வந்து என் காலுக்கு கீழ. உன்ன வந்து நான் வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ நீ வந்து எனக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணணுன்ற அவசியம்லாம் வந்து எனக்கு வந்து கிடையாது." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சுடர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தெரியாது. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிரச்சனைய வந்து உண்டாக்குவாங்க. விஜய் கிட்ட வந்து சொல்லி, சொல்லி ஏதாச்சும் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய வந்து உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நினைக்க மாட்டாங்க. இப்படி வந்து குழந்தை முன்னாடி வந்து எல்லார் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம மல்லி வந்து தயாரா வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சுடர் வந்து முந்திக்கிட்டாலும் வந்து அத பத்தி வந்து ஆட்சேபனையே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கையில் வந்து இந்த சுடர் வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, அதுக்கப்புறம் மீண்டும் வந்து வெண்பா வந்து மல்லை கூட வந்து இணைவாங்களா இணைய மாட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டடாம்.